மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ராமபுரத்துல அன்னைக்கு காலையில 7:30 மணி ஆனாலும் இன்னும் விடியாத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஊரையே பனி மூட்டம் அப்படி போற மாதிரி போத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த குழுல சூரியகாந்தத்தோட குடும்பத்துல இப்பதான் முழிப்பே தட்டுச்சு. ஏங்க, அந்த யோகா பாபா சொன்னதை நீங்களும் செய்யுங்க. சொன்ன மாதிரி அந்த யோகாவை பண்ணா உடம்புல சூடு அதிகமாகுமா? நீங்க கொஞ்சம் மூச்சிய கட்டியா இழுத்து விடுங்க பாக்கலாம். அந்த காத்துக்கு ரூமே சூடாயிடும். என்னால முடியாது காந்தம். நான் மட்டும் இப்ப காத்த சுவாசிச்சேன், உள்ள ஐஸ் கட்டி போன மாதிரி இருக்கும். இந்த குளிர்ல யோகா இல்ல, நம்மளால எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயையோ, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி நடுங்கிக்கிட்டே உக்காருது? வயிற்றுக்குள்ள குளிருக்கு பசி தாங்க முடியல. அந்த மருமக பொண்ணு எப்பதான் எந்திருப்பா? அப்பதான் சமையலறையில பாத்திரத்தை உருட்டுற சத்தம் கேட்டுச்சு. கோமலி ராஜேஷ் 2 பேருமே ஒரு போர்வைய 2 பேரும் போத்திக்கிட்டு வெளியில வந்தாங்க. குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங்மா. இன்னைக்கு காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட்? பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு நான் சொல்றதா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அம்மா கோமலே, இந்த குளிருக்கு சாதாரணமான டிஃபன் பத்தாது. எங்களுக்கு கிராமத்து சமையல் வேணும். கிராமத்து ஸ்பெஷல் அப்படின்னா இட்லி தோசையாத்த? ஐயோ பைத்தியக்காரி மருமகளை, இட்லி தோசை சிட்டில கூட கிடைக்கும். ஆனா எனக்கு இந்த குளிருக்கு சுட சுட ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. அதனால சூடா நல்ல காரமா ஏதாவது சமைச்சு கொடு. நல்லா காரமா சாப்பிட்டா வாயில புகை வரணும், வயிற்றுக்குள்ள நெருப்பு போட்ட மாதிரி இருக்கணும். அப்பதான் குளிர் அடங்கும். ஆஹா காந்தம், காலையிலேயே மெனு சூப்பரா இருக்கே. எனக்கும் இந்த குளிருக்கு களியும் நாட்டுக்கோழி குழம்பும் சாப்பிடணும் போல இருக்கு. எங்க அதெல்லாம் மத்தியானம் பார்த்துக்கலாம். எனக்கு மட்டும் சுட சுட சப்பாத்தி தான் வேணும். கோமலி, மாவு இருக்கா? இருக்கத்த, இருந்தாலும் மாவு ஃப்ரிட்ஜில் இருக்கு. அது கல்லு மாதிரி ஆயிருக்கும். இந்த மாவை கொஞ்ச நேரம் எடுத்து வெளியவே. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சுட சுட ரொட்டி வேணும். இல்லனா இன்னைக்கு வீட்ல சண்டை தான். சமையலறையில ராஜேஷும் கோமலியும் மாவு டப்பாவை வச்சுக்கிட்டு சண்டை போட்டாங்க. கோமலி, இந்த மாவுல கரண்டியே விட முடியலையே, இதை எப்படி கலக்கிறது? ஆமா, இந்த குளிருக்கு மாவு கூட கட்டி ஆயிருக்கு. அத்தை என்னன்னா சுட சுட ரொட்டின்னு சொல்றாங்க. என்ன பண்றது? அப்பதான் சூரியகாந்தம் ஹால்ல இருந்து கத்துனாங்க. ஏமா கோமலி, இன்னும் எவ்வளவு நேரம்? பசியில என் வயிற்றுக்குள்ள தாளம் போடுது. சீக்கிரம் கொண்டு வா. அத்தை வந்துகிட்டு இருக்கத்த. மாமா, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம இந்த மாவை சுடு தண்ணியில வைக்கலாம். அப்போ டபுள் பாயில். சூப்பர் ஐடியா கோமலி. ராஜேஷ் சுடுதண்ணிய காய்ச்சி அதுல மாவு கிண்ணத்தை வச்சான். உடனே மாவுல இருந்த ஐஸ் எல்லாம் கரைஞ்சு போய் மாவு தயாராச்சு. அந்த மாவை எடுத்து தோசை கல்லுல ஊத்தின உடனே சுயின்னு சத்தம் வந்துச்சு. மனம் வீடெல்லாம் பரவ ஆரம்பிச்சுது. ஆஹா, வாசனை பயங்கரமா இருக்கு. சீக்கிரமா கொண்டு வாடி, சூடு ஆறிட போகுது. கோமலி 2 சூடான ரொட்டிய பிளேட்ல போட்டு கொண்டு வந்து அவங்க மாமியாருக்கு கொடுத்தா. சுட சுட ரொட்டி இந்தாங்கத்த. ஆசையா சூரியகாந்தம் அந்த ரொட்டியை பிச்சு எடுத்து அவங்க வாயில வச்சாங்க. உடனே அவங்க முகம் வாடி போச்சு. சிச்சி, என்னடி கோமலி சுட சுட அப்படின்னு சொன்ன? இது பார்த்தா சுத்தமா சூடே இல்லாம இருக்கு. ஐயோ அத்தை, சமையல் அறையிலிருந்து இங்க கொண்டு வராங்கட்டியுமே இந்த ரொட்டி ஆறி போச்சு. நான் என்னத்த பண்ண முடியும்? ஆமா காந்தம், வெளியில கிளைமேட்டு 0 டிகிரில இருக்குல்ல. அந்த தோசைய காத்துல வீசி திரும்பி வரத்துக்குள்ள அப்பளம் ஆயிடும் போல. இங்க பாருமா, எனக்கு இந்த ரொட்டி தேவையில்லை. எனக்கு வாயிலிருந்து சுட சுட புகை வர மாதிரி இருக்கணும். இத நீ எடுத்துட்டு போ. சூரியகாந்தம் சொன்னதை கேட்டு கோமலிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அத்தை, உங்களுக்கு புகை வர மாதிரி டிஃபன் வேணும்னா ஒரு வழிதான் இருக்கு. நம்ம ஹால கிச்சனா மாத்தணும். என்ன, ஸ்டவ்வை இங்க வைக்க போறோமா? கேஸ் ஸ்டவ் இல்ல, அத்தைக்கு கிராமத்து சமையல் வேணும்ல. எங்க நம்ம கிட்ட பழைசு வீட்டுக்குள்ள குளிர் காயிற மாதிரி ஒரு பானை இருக்குல்ல, அதை இங்க எடுத்துட்டு வந்தா அத்தைக்கு சுட சுட அவங்க கேட்ட மாதிரி ரொட்டி எல்லாமே உக்காந்த இடத்துலயே செஞ்சு கொடுப்பேன். அட கடவுளே, ஹால்ல நெருப்ப மூட்டனா வீடு எரிஞ்சு போயிடாதா? இங்க பாருங்க, வீடெல்லாம் பத்தி எரிஞ்சாலும் பரவாயில்ல. அம்மா கோமலி, நீ எனக்கு இங்கே சுட சுட சமைச்சு கொடு. இங்க பாருடா, அந்த பழைய அடுப்பு கொண்டு வாடா. ராஜேஷ் விருப்பமே இல்லாம பரணையில வச்சிருந்த மண் அடுப்பை வெளியில எடுத்தான். அதுல விறகு வச்சு கெரோசின் ஊத்தி அடுப்பை பத்த வச்ச உடனேயே குப் அப்படின்னு தீயும் பிடிச்சிருச்சு. அப்ப சூரியகாந்தம் குளிர் காஞ்சிக்கிட்டு, அப்பா எவ்வளோ நிம்மதியா இருக்கு. ஹீட்டரு கீசருன்னு அதுல இல்லாத சூடு இதுல இருக்கு. இங்க பாருமா, இப்ப இது மேல கல்லு வை.
கோமலி அந்த அடுப்புல தோசை தவாவை வச்சா. எல்லாரும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. லைவ் கிச்சன் அங்க ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப பாருங்க, சுட சுட பணியாரம் வரும். கோமலி பணியாரக்கல்ல அந்த அடுப்புல வச்சு அதுல மாவு ஊத்தும் போது அதோட மனமே வீடெல்லாம் பரவுச்சு. வாசமே பயங்கரமா இருக்கு காந்தம். என் பசி டபுள் ஆயிடுச்சு. ஆனா அந்த அடுப்புல இருந்து வர புகை ஹாலெல்லாம் பரவ ஆரம்பிச்சுது. ஜன்னல் கதவு எல்லாம் மூடி இருக்கிறதுனால புகை வெளியிலயும் போகல. அம்மா, கண்ணெல்லாம் எரியுது. புகை அதிகமாயிடுச்சு போல. பரவாயில்லடா, வீட்டுக்குள்ள வர கொசு எல்லாம் செத்து போயிடும். அந்த விசிறியை எடுத்து அந்த புகையெல்லாம் நீ வீசி விடு. வீடு முழுக்க புகை நெறிஞ்சி சின்ன சின்ன சந்து வழியா புகை வீட்டை விட்டு வெளியில போச்சு. அப்ப அந்த புகையை பார்த்து பக்கத்து வீட்டு சாந்தம்மா வீட்டுக்குள்ள வந்தாங்க. காந்தம், காந்தம், வீட்டுக்குள்ள என்ன நெருப்பு பிடிச்சிருச்சா? அப்படி புகை வருது. சூரியகாந்தம் கதவை திறந்துக்கிட்டு புகையோடவே வெளியில வந்து, புகை இல்ல காந்தம்மா, வீட்டுக்குள்ள விருந்து உள்ள வந்து பாரு. சாந்தம்மா உள்ள வந்து நெருப்பை பார்த்து, ஓஹோ, ஹால்லயே சமையலா? நல்லா இருக்கே ஐடியா. பணியாரம் வாசனை நல்லா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கேட்டு சூரியகாந்தம் அவங்க மனசுக்குள்ள இவ இப்பதான் வரணுமா அப்படின்னு யோசிச்சாங்க. காந்தம்மா, ஆமா காந்தம்மா, அப்படியே சுட சுட சாப்பிடலான்னு. எனக்கும் ஒரு பிளேட் குடுக்குறீங்களா? எங்க வீட்ல கேஸ் தீந்துருச்சு. சரி ஆண்டி, இப்பவே குடுக்குறேன். கோமலி சுட சுட பணியாரத்தை எல்லாருக்குமே பரிமாறினா. சாந்தம்மாவுக்கு சேர்த்து பரிமாறினா. கோமலி, காந்தம்மாவுக்கு அந்த ஸ்பெஷல் சட்னி கொடு. சரிங்கத்த. கோமலி சாந்தம்மாவோட தட்டுல சிகப்பு கலர்ல ஒரு சட்னிய வச்சான். அது வேற எந்த சட்னியும் இல்ல, காஞ்ச மிளகா சட்னி. குளிருக்கு இதமா இருக்கும் அப்படின்னு மிளகா போட்டு கார சட்னி அரைச்சா. சாந்தம்மா ஆசை ஆசையா ஒரு பணியாரத்தை எடுத்து அந்த கார சட்னியில முக்கி வாயில வச்சாங்க. அவ்வளவுதான், அவங்க கண்ணு செவந்து போச்சு. காதுல இருந்து புகை வந்துச்சு. வாய் திறந்து உஃபு உஃபுன்னு ஊத ஆரம்பிச்சாங்க. ஐயோ அப்பா, காந்தம், இது என்ன சட்னி? காரத்தை தாங்க முடியலையே, தாங்க முடியல. காரம், தண்ணி தண்ணி. சாந்தம்மா, குளிர்காலம் இல்லையா? குளிர் பறந்து போட்டோன்னு தான் இந்த மாதிரி காரமா சட்னி பண்ணிருக்கோம். இன்னொரு வாய் சாப்பிடு, பழக்கமாயிடும். ஐயோ, எனக்கு வேண்டாமா தாயே. உங்க கிராமத்து சமையலுக்கு ஒரு கும்பிடு. நான் கிளம்புறேன். சாந்தம்மா பிளேட்டை அங்கேயே விட்டுட்டு எகிரி ஓடி போயிட்டாங்க. அதை பார்த்து ராஜேஷ் சிரிச்சுக்கிட்டே, பாவம்மா, சாந்தாம்மா இனிமே இந்த பக்கம் வரமாட்டாங்க போல. ஆமா ஆமா, வந்தாலும் பணியாரம் மட்டும் கேட்கவே மாட்டா. சாந்தாம்மா போயாச்சு சரி, ஆனா ஹால்ல புகையா இருக்கு, எதுனா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு ராமாராவ். புகை நிறைஞ்சிருக்கிறதுனால எல்லாருக்குமே கண்ணு எரிய ஆரம்பிச்சுது. ஒருத்தங்கள ஒருத்தங்க சரியா பாத்துக்க கூட முடியல. அத்தை, புகை அதிகமாயிடுச்சு. என்னால மூச்சு வாங்க முடியல. நம்மளோட ஐடியா ஊத்திக்கிச்சு போல. காந்தம், டிஃபனை அப்புறம் கூட வந்து சாப்பிடலாம். இந்த புகையால ஆக்சிஜனே கிடைக்க மாட்டேங்குது. கண்ணு வேற எரியுது. ஆமா ஆமா, எனக்கும் மூச்சு வாங்க முடியல. டே ராஜேஷ், அந்த ஜன்னலு கதவையெல்லாம் திறந்து விடுறா. கதவை திறந்தா காத்து வருமே, மறுபடியும் வீடு ஃப்ரீசருக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். டேய், பரவாயில்லடா, நம்ம இந்த புகையில இருந்தா ஸ்மோக் சிக்கன் ஆயிடுவோம். கதவை திறந்து விடுடா, உயிர் முக்கியம் இல்லையா? ராஜேஷ் சரி அப்படின்னு போய் கதவு ஜன்னல் எல்லாம் திறந்தான். வேகமா காத்து அவங்க வீட்டுக்குள்ள வீச ஆரம்பிச்சுது. அந்த காத்து வீசின வேகத்துல அடுப்புல இருந்த சாம்பல் எல்லாம் வீடு முழுக்க போய் கொட்டுச்சு. எல்லாரும் முகத்திலையும் சாம்பல் தான். ராமாராவ் முகத்துல இருக்கிற சாம்பல் எல்லாத்தையுமே தட்டி விட்டு, அட கடவுளே, என் முகமெல்லாம் சாம்பல். நான் பார்க்க சாமியார் மாதிரி இருக்கனா? அத்தை, நம்ம இப்ப மனுஷங்களா இல்ல, அகோரியா தான் இருக்கும். என் முடியெல்லாம் பாருங்க எப்படி ஆயிருக்குன்னு. ஐயையோ, இந்த புகையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். குளிருக்கு பயந்துகிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணோம். இது எதுவுமே தேவையில்லை. மிச்சமாக இருந்தது மசி மட்டும்தான். பசியே தீந்து போச்சு. ஆமா, இப்ப என்ன பண்றது? சாம்பல் பணியாரத்துல வந்து விழுந்துடுச்சு. இப்ப பணியாரத்தை சாப்பிட முடியாது. வேற என்ன சாப்பிட்றது? சமையல் அறையில பழைய சோறு இருக்கு, அதுக்கு தயிர் ஊத்திக்கிட்டு சாப்பிடுங்க. அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு அமிர்தம். மறுபடியும் தயிர் சோறா? காலையிலையா? குளிர்காலத்துல தயிர் சோறு சாப்பிட்டா கோல்ட் ஆகுமே. இங்க பாருங்க, கோல்ட் ஆயிடும்னு சாப்பிடாம இருக்காதீங்க. சாப்பிடாம இருந்தா செத்து தான் போவோம். எனக்கு மட்டும் இந்த சுட சுட அடி தேவையில்லை. குளூர்ல நடுங்கிக்கிட்டே செத்தாலும் சாகலாம். இந்த புகையில வர சமையலை விட கோமலி, அந்த பழைய சாப்பாடே கொண்டு வா. கடைசியில எல்லாரும் சாம்பல் இருக்கிற முகத்தோட உக்காந்துக்கிட்டு சில்லுன்னு இருக்கிற தயிர் சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு ஒருத்தங்கள ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முகம் எல்லாம் இப்ப பார்க்க காமெடியா இருந்துச்சு.
ம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இது? புகையில தயிர் சோறு சூப்பரா இருக்கும்ல? அத்தை, நம்ம இந்த விஷயத்த வீடியோ பண்ணி போடலாமா? ஸ்மோக் கர்ட் ரைஸ் அப்படின்னு. இன்னொரு தடவை வீடியோ அப்படின்னு சொன்னேன், அவ்வளவுதான், உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு. காந்தம், பாவம் அந்த சாந்தம்மா நிலைமை என்னாச்சு? பாவம், காரம் அவன் நெத்திக்கு ஏறிடுச்சு போலயே. அது வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு தடவை நம்ம வீட்டு பக்கம் கூட தலை வச்சு படுக்காது. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சத்தமா சிரிச்சப்போ அந்த சிரிப்புல அங்கிருந்த குளிரே பறந்து போச்சு. இதோட இந்த கதை முடிஞ்சது. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். ராமபுரத்துல சூரியகாந்தத்துடைய வீடு காலையிலேயே பரபரப்பா இருந்துச்சு. சூரியகாந்தம் சமையலறையில காலியான கேஸ் சிலிண்டரை வச்சுக்கிட்டு கோவத்துல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கத்துன கத்துக்கு பக்கத்துல இருக்கிற காக்கா எல்லாமே பயந்து ஓடி போச்சு. ஏங்க பாத்தீங்களா, கேஸ் சிலிண்டர் எவ்வளவு சீக்கிரம் தீர்ந்து போச்சுன்னு? மாசத்துல பாதி நாள் கூட ஆகல, அதுக்குள்ள தீர்ந்து போச்சுன்னா இந்த கேஸ் ஏதாவது லீக் ஆகுதா, இல்ல யாராவது கேஸை திருடி வேற எங்கேயாச்சும் விற்கிறாங்களா? கேஸை யாரு திருடி விற்பாங்க காந்தம்? வீட்டில் 3 மருமகளுங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தரா தனியாக சமைச்சா கேஸ் தீராம பெட்ரோலா தீரும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த அடுப்புக்கு எங்கேயாவது ரெஸ்ட் இருக்கா? அதானே என்னோட கவலையும். பெரிய மருமக சாந்தினி 6 மணிக்கு எழுந்திருச்சு காஃபின்னு கேட்பா. 2வது மருமக கோமலி 7 மணிக்கு எழுந்திருச்சு டிஃபன்னு கேட்பா. 3வது மருமக 9 மணிக்கு எழுந்திருச்சு ஸ்நாக்ஸ்ன்னு கேட்பா. இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையில் சமையல் செஞ்சா கேஸ் தீராம என்ன ஆகும்? பேசாம நம்ம கேஸ் ஏஜென்சி தான் வச்சுக்கணும் போல. அப்பதான் 3 மருமகளான சாந்தினி, கோமலி, சிரிஷா 3 பேரும் தூக்க கலக்கத்துல அங்க வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் சூரியகாந்தத்துக்கு கோவம் தலை உச்சிக்கு ஏறிச்சு. வாங்க மகாராணிங்களா, வாங்க. நல்ல மகாராணிங்க மாதிரி தான் இருக்கீங்க. இன்னையிலேருந்து இந்த வீட்டில் புது ரூல் போட போறேன். அந்த ரூலை யாராவது மீறினீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. புது ரூலா? என்ன அத்தை? ஒருவேளை வேலை எதுவும் செய்யாம சம்பளம் கொடுக்குற மாதிரி புது ரூல் ஏதாவது போட்டிருக்கீங்களா? அப்படின்னா அதில் நான் ஜாயின் பண்ணிடுவேன். கொடுக்குறேன். உன் மண்டையில் ஒரு கொட்டு கொட்டினா அப்போ நல்லா தெரியும். இன்னையில இருந்து இந்த வீட்டில் புது ரூல் என்ன தெரியுமா? நீங்கள் 3 பேரும் தனித்தனியாலாம் சமைக்கக்கூடாது. 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரே சமையல் தான் செய்யணும். அப்போ தான் எல்லாருக்கும் நேரம் மிச்சம், நமக்கு கேஸும் மிச்சம். ஒரே நேரத்தில் 3 பேரும் ஒன்றா சமைக்கணும். 3 பேரும் ஒரே நேரத்துலையா? அத்தை, அப்போ அங்கே சமையல் நடக்காது, யுத்தம் தான் நடக்கும். 3 பேர் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அதானே, மூச்சு விடவே இடம் இருக்காது. ஆமாம் அத்தை, கோமலிக்கு சமைக்க வராது, சிரிஷாவுக்கு சோம்பேறித்தனம் அதிகம். இவங்க கூடலாம் சேர்ந்து நான் சமையல் செஞ்சேன்னா அது சமையலாக இருக்காது அத்தை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு மதியம் நமக்கு லஞ்சை நீங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் செய்யணும். இதுதான் நான் போடுற ரூலு. இதை மீற நினச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் வாழ முடியாது. கேஸ் சிலிண்டர் புக் பண்ணியிருக்கேன், வந்துடும். 3 பேரும் ஒழுங்காக சேர்ந்து ஒன்றா உட்காந்து சமையல் செய்யுங்க. சரிங்க அத்தை, 3 பேரும் ஒன்றா சேர்ந்து சமைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. நீங்கள் ரூல் போட்டுட்டீங்க, அதை மீறி நடக்க முடியுமா? இன்னைக்கு நாங்கள் 3 பேரும் சேர்ந்து சமைக்கிறோம், நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி 3 மருமகளும் ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சூரியகாந்தம் கொஞ்சம் பயத்தோட அவங்கள பார்த்தாங்க. காந்தம், எனக்கு ஏதோ தப்பா தோணுது. இவங்க 3 பேரும் சேர்ந்து செஞ்சா சமையலாகாது, சண்டை தான் ஆகும். நான் எதுக்கும் முன்ஜாக்கிரதையா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வைக்கவா? உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் பயமாக தான் இருக்குது. ஆனால் கேஸை நம்ம மிச்சம் பிடிச்சி தானே ஆகணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இன்னொரு பக்கம் 3 மருமகளுங்களும் ஏதோ யுத்தத்துக்கு தயாரான மாதிரி தயாரானாங்க. 3 பேர் கையிலையும் கத்தியும் கரண்டியும் இருந்துச்சு. அக்கா, அத்தை கேஸை மிச்சம் பிடிக்கணும்னு சொன்னாங்கல்ல, அப்போ நம்ம 3 பேரும் 3 ஸ்டவ்வில் சமைக்க வேணாம், ஒரே ஸ்டவ்வில் ஒரே பாத்திரத்தில் சமைக்கலாம். அப்போ கேஸ் மிச்சமாகும்ல. எது ஒரே பாத்திரத்துலையா? பைத்தியக்காரி, உனக்கு அறிவு இருக்கா? பொரியல் செய்யணும், குழம்பு செய்யணும், சாப்பாடு வடிக்கணும், இது எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் எப்படி செய்ய முடியும்? ஐயோ கோமலி, உனக்கு சிரிஷா என்ன சொல்கிறான்னு புரியல. இப்போல்லாம் சிட்டியில் இந்த ஃபுட்டு தான் ஃபேமஸ்ஸு. குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எல்லா காய்கறி, அரிசி, பருப்பு, தேவையான மசாலா எல்லாத்தையும் கலந்து போட்டு ஒரு 4-5 விசில் விட்டா சூப்பரான சாப்பாடு ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பேசாமல் அதையே ட்ரை பண்ணலாம். வாவ் சிரிஷா, இதுதான் நீ கொடுத்த ஐடியாவா? இப்படி செஞ்சா ஒரு 1/2 மணி நேரத்தில் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உட்காந்து சீரியல் பார்க்கலாம்ல. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் எனக்கு என்னமோ இன்னைக்கு ஸ்பைஸியாக சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கு. அவருக்கும் சிக்கன் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும்.
அந்த நூடுல்ஸ் என் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னமோ ஹெல்தியா பாவக்காய் சாப்பிடணும் போல இருக்கு. என் வீட்டுக்காருக்கு சுகர் வரக்கூடாதுல, அதான் பாவக்காய் செய்யணும். சிக்கனு, நூடுல்ஸு, பாவக்காய், இது மூணுத்தையும் சேர்த்து என்ன சமைக்க முடியும்? அதுல என்ன இருக்கு? குக்கர்ல சிக்கனு, பாவக்காய், நூடுல்ஸு எல்லாத்தையும் போட்டு மசாலா போட்டு வேக வைக்கலாம். இது சூப்பரா இருக்கும்ல. மருமகளுங்களோட மிக்சடு பிரியாணின்னு பேர் வைக்கலாம். எல்லாரும் இஷ்டப்படுவாங்க. இது சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே, இன்னைக்கு நாம அதையே செஞ்சிடலாம். 3 மருமகளுங்க சேர்ந்து ஒரு குக்கரில் சிக்கனு, அதுக்கு மேல பாவக்காய், அதுக்கு மேல நூடுல்ஸை போட்டு வேக வைக்கலான்னு நினைச்சாங்க. சின்ன மருமக டேஸ்ட்டுக்காக சாக்லேட் பவுடர் போட்டா. கோமலி கொஞ்சம் புளிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புளி தண்ணியை கரைச்சி ஊத்தினா. அப்புறம் சாந்தினி காரமா இருக்கணுன்றதுக்காக 10 பச்சை மிளகாய போட்டா. கடவுளே, இது சாப்பிட எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா அத்தைக்கு மட்டும் மயக்கம் வரணும். 1 2 3 4 4 விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணுங்க. ஆனா ஸ்மெல் மட்டும் ஏதோ வெரைட்டியா வருது இல்ல? இன்னொரு பக்கம் ராமாராவ், சூரியகாந்தோ, ராஜேஷ், சுரேஷ், மோகன் இவங்க எல்லாரும் வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாவம் எல்லாருக்குமே செம கொலை பசி. காந்தம், பசி தாங்க முடியாம வயிறு வேற வலிக்குது. மருமகளுங்க சமைச்சாங்களா? மணி வேற ஒன்னாகுதே. தெரியலங்க, 3 பேரும் சமையலறையில யுத்தம் பண்றாங்க. வாசம் ஏதோ வருது, குக்கர் சத்தமும் கேட்டுச்சு. ஆனா அந்த வாசம் தான் ஏதோ மருந்து ஃபேக்டரியில இருந்து வர மாதிரி இருக்கு. அப்பதான் 3 மருமகளுங்களும் அவங்க சமைச்ச ஃபுட்டை எடுத்துக்கிட்டு டைனிங் டேபிளுக்கு வந்தாங்க. அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா ஏதோ யுத்தத்துல ஜெயிச்சு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. மாமா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆல் இன் ஒன் பாகுபலி சமையல். இந்த உலகத்துல இந்த ஃபுட்டு வேற எங்கேயும் கிடைக்காது. என்னது, பாகுபலி சமையலா? பேரு நல்லா தான் இருக்கு. ஆனா சாப்பாடு தான் பார்க்க வித்தியாசமா இருக்கு. பச்சையா, வெள்ளையா, கருப்பா இருக்கே. ஐயா மாமா, சந்தேகப்படாதீங்க. இதுல புரோட்டீனுக்காக சிக்கனு, டேஸ்டுக்காக நூடுல்ஸு, ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக பாவக்காய், அப்புறம் எனர்ஜிக்காக சாக்லேட் போட்டிருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாரும் பயந்துக்கிட்டே அந்த சாப்பாடை தட்டல போட்டாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நூடுல்ஸ் பாம்பு மாதிரி இருந்தா பாவக்காய் பாம்பு மாதிரி இருந்துச்சு. மோகன் ஆசையா ஒரு வாய் எடுத்து வாயில வச்சான். அவ்வளவுதான், அவன் முகம் வாடி போச்சு. கண்ணெல்லாம் செவந்து போச்சு. வாயில இருக்கிறத முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. என்னடா மோகனு, முகம் ஏன் அப்படி இருக்கு? கண்ணெல்லாம் ஏன் செவந்து போயிருக்கு? சாப்பாடு நல்லா இல்லையா? மோகன் கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, அம்மா, இது அவங்க அமிர்தம்னு சொன்னாங்க. இது விஷமா? கசப்பு, இனிப்பு, உப்பு எல்லாம் சேர்ந்து என்ன கொன்னுக்கிட்டு இருக்குமா? அப்போ ராஜேஷ் அதை சாப்பிட்டு பார்த்து, சீச்சி, நூடுல்ஸில் யாருன்னா பாவக்காய் போடுவாங்களா? என்னடா சமையல் இது? இதை சாப்பிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் போல. அப்போ மோகன் அவங்க அண்ணிய பார்த்து, அண்ணி, இதில் எதுக்காக பாவக்காய் போட்டிருக்கீங்க? அது சரியா வேகாம பச்சையா தான் இருக்கு. அது உங்க ஹெல்த்துக்காக. கசப்பு தெரியக்கூடாதுன்னு சாக்லேட் பவுடர் போட்டோமே, அது உங்களுக்கு தெரியலையா? சாக்லேட் பவுடரா? சாப்பாட்டில் யாருன்னா சாக்லேட் பவுடர் போடுவாங்களா? உங்களை கேஸை மிச்சம் பிடிக்க சொன்னால் எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப பார்க்குறீங்க. காந்தம், என்ன சமையல் இது? நீ கொடுத்த ஐடியா தானே? ஐடியா நான் கொடுத்தது தான். ஆனா அதை இப்படி ஆக்குவாளுங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இதை நாய்ங்க கூட சாப்பிடாது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்டு சாந்தம்மா பிளேட் பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க. அவங்க எப்பவுமே சரியா சாப்பாட்டு நேரத்துக்கு வந்து ஏதாவது வாங்கிட்டு போறது அவங்களுடைய வழக்கம். ஏன் சூரியகாந்தம், இன்னைக்கு உன் மருமகளுங்க 3 பேரும் சேர்ந்து சமைச்சிருக்காங்களாமே. வாசம் ஒரு முழக்க பருவிருக்கு. அதுவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. கொஞ்சம் எனக்கும் சாப்பிட கொடுக்க கூடாதா? எங்க வீட்டில் இன்னும் சமையல் ஆகல, எனக்கு பசிக்குது வேற. அப்போ சூரியகாந்தா அவங்க மனசுக்குள்ள, பலியாடு நேரா வந்து தலையை கொடுத்து என்னை வெட்டுன்னு சொல்லுதே, கொடுத்துதான் பார்ப்போமே. வா சாந்தம்மா, வா வா, உனக்காக தான் சாப்பாடு வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். கோமலி, அந்த பாத்திரத்தில் இருக்கிற மொத்த சாப்பாடும் ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்காம சாந்தம்மாவுக்கு கொடுத்துரு. ஐயோ அத்தை, அப்போ நீங்க எல்லாரும் என்ன சாப்பிடுவீங்க? ஐயோ, எங்க பசி தீந்து போச்சுமா. நீங்க சமைச்சதை பார்க்கும்போதே அப்படியே வயிறெல்லாம் நிறைஞ்சு போச்சு. இதுக்கு மேல எங்களால சாப்பிட முடியாது. மொத்தத்தையும் சாந்தம்மாவுக்கே கொடு. கோமலி சரி அப்படின்னு சொல்லி சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே சாந்தம்மா கொண்டு வந்திருந்த தட்டுல போட்டா. சாந்தம்மா அதை பார்த்து ரொம்பவும் ஆசையா ஒரு வாய் எடுத்து வச்சா. அவ முகம் வாடி போச்சு. பாவம் சாந்தம்மாவால அதை துப்பவும் முடியல, முழுங்கவும் முடியல. அடியே காந்தம், என்னது இது? இது சாப்பாடுன்னு சொல்ல மாட்டாங்க,
இது ஏதோ சிமெண்ட் கலவை மாதிரி இருக்கு. தொண்டையில சிக்கிக்கிட்டு உள்ளேயும் போல வெளியவும் வரல. அட, அது என் 3 மருமகளோட பாச சாந்தம்மா. அதில் பாவக்காய் இருக்கு, நூடுல்ஸ் இருக்கு, சாக்லேட் பவுடர் இருக்கு. சூப்பரா இருக்கும். முழுங்கு முழுங்கு. கஷ்டப்பட்டு சாந்தம்மா தண்ணியை குடிச்சிட்டு அதை முழுங்கி, ஐயோ, இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு உயிரோடு இருக்கணும்னு ஆசை இருக்கு காந்தம். என் வீட்டில் ஏதோ சத்தம் கேட்குதே, கேஸ் சிலிண்டர் வந்துருச்சு போல. நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். இந்த சாப்பாடு எனக்கு வேணாம் அப்படின்னு தலை தெறிக்க சாந்தம்மா அங்கிருந்து வேகமா வெளியில ஓடிட்டான். சாந்தம்மா ஓடின வேகத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியம் மட்டும் இல்ல, ஓடினதை பார்த்து சிரிக்கவும் ஆரம்பிச்சாங்க. பாத்தியா காந்தம், மிச்சம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் தனியாக சமைக்காம ஒன்றா சமைக்க சொன்னேன். இப்போ அவங்க சமைச்சதெல்லாம் குப்பையில் தான் கொட்டணும் போல. இதுக்கு என்ன சொல்ல போற? எனக்கு அறிவு வந்துருச்சுங்க. இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணா என்னன்னு கேளுங்க. அம்மாடி மருமகளுங்களா, நான் பண்ணது தப்பு தான். உங்க இஷ்டத்துக்கு நீங்க தனித்தனியாவே சமைச்சுக்கோங்க. கேஸ் ஒரு மாசத்துக்கு 3 போட்டாலும் பரவாயில்ல. இனிமே எக்காரணத்து கொண்டும் உங்க 3 பேரை சேர்ந்து ஒரு வேலையை செய்யுங்கன்னு மட்டும் இந்த அத்தையோட வாயிலேருந்து ஒரு வார்த்தை வராதுமா. அப்ப மறுபடியும் தனித்தனியா சமைக்கணுமா? எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்க போறீங்களா? ஆமா ஆமா, ஃபுல்லு ஃப்ரீடம். என்ன வேணுமோ சமைச்சிக்கோங்க. ஆனா தயவு செஞ்சு 3 பேரும் சேர்ந்து ஒன்னா மட்டும் சமையல் பண்ணாதீங்க. அம்மா, இப்போ மதிய சாப்பாட்டுக்கு என்னம்மா பண்ணுறது? பசி தாங்க முடியலை. என்ன பண்றது? யாராவது ஒருத்தங்க போய் கொஞ்சம் சோறு வடிச்சு அதுல தயிர் கலந்து கொண்டு வாங்க. ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம். நம்ம வாழ்க்கைக்கு அதுவே பெருசு. சரியத்த, அந்த தயிர் சாதத்துல கொஞ்சம் ஜாம் மிக்ஸ் பண்ணிட்டா அப்போ இனிப்பா புளிப்பா சாப்பிட கொஞ்சம் வெரைட்டியா இருக்கும். என்னது, தயிர் சாதத்தில் ஜாமா? அப்படின்னு சொல்லி சுரேஷ் அழ ஆரம்பிச்சிட்டான். சூரியகாந்த தலையில அடிச்சுக்கிட்டாங்க. மத்தவங்க எல்லாருமே இத பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.